வாங்க, இதுவின் அரசரின் இக்கால துணி. இன்னைக்கு இந்த கொரோனாவால் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் இந்தியா ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. நாமளும் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கோம். கொரோனா ஏன் வந்தது? யார் காரணம்? இதுக்கு தீர்வு இருக்கா இல்லையா? ஏன் உலகத்தையே பாதிக்குது? கொரோனாவை பற்றி வேதம் என்ன தான் சொல்லுது? ஏன் கர்த்தர் இவ்வளோ பெரிய வியாதியை அனுமதிச்சிருக்கிறாரு? இந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் இருக்கிற கேள்விகளுக்கு வசன ஆதாரத்தோட விளக்கம் கொடுக்கறதுக்கு தான் இன்னைக்குள்ள வீடியோ. இந்த எல்லா கேள்விகளையும் நான் கர்த்தர்கிட்ட கேட்டப்போ எனக்கு கர்த்தர் சொல்லி உணர்த்திய விளக்கத்தை தான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதல்ல இந்த கொரோனா ஏன் வந்ததுன்ற கேள்விக்கு இதுக்கு உங்களில் சிலரோட பதில் இது கடைசி காலம் இப்படித்தான் இருக்கும். ஒரு சிலரோட பதில் இது கர்த்தரோட ஜனத்துக்கு விரோதமாக மற்றவங்க செய்த கொடுமைகளுக்கு கர்த்தர் கொடுக்குற தண்டனை. இன்னும் சிலரோட பதில் இது கர்த்தரோட வாதை. இன்னும் சிலர் இதை வெறும் நோயின்னு சொல்லுவீங்க. நான் மேலே சொன்ன பதிலில் எது உண்மையான காரணமாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு காரணமாக பார்க்கலாமா? முதல்ல, இது கடைசி காலம் இப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி. நாளைக்கு உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு எந்த நிச்சயம் இருக்குது? இது கடைசி காலம்தான், ஒத்துக்கிறேன். அதுக்காக என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு இருக்க முடியாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய வாதையை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு பெரிய காரணம் இருக்கும். நாளைக்கு நாமளும் இந்த வாதையில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு வழியை கர்த்தர் ஒருத்தரால் தான் சொல்ல முடியும். இதை மறந்துடாதீங்க. வாதையை அனுப்புனவருக்கு தான் தெரியும் நாம் இதில் மாட்டிக்குவோமா மாட்டோமான்னு. அவருக்குத்தான் தெரியும் தப்பிக்கிற வழி எதுன்னு. இது கடைசி காலம் இப்படித்தான் இருக்கும்னு சொல்லிட்டு போயிட முடியாது. ரெண்டாவது, கர்த்தரோட ஜனத்திற்கு விரோதமாக மற்றவங்க செய்த கொடுமைகளுக்கு கர்த்தர் கொடுக்குற தண்டனை இதுன்னு சொல்கிறவங்களுக்கு இது சரியான பதில்தான்னு நினைக்கிறீங்களா என்ன? சரிங்க, நான் ஒத்துக்கிறேன். பிற நம்பிக்கையுடையவங்க நம்ம சர்ச்சை இடிச்சிருக்காங்க, நம்மளை கொடுமைப்படுத்திருக்காங்க, இரத்த சாட்சியாக நிறைய பேரை கொன்று இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. இதுக்காக உலகத்தையே வாதிப்பார் கர்த்தர்னு நினைக்கிறீங்களா? நம்மளை கஷ்டப்படுத்தினவங்கள மட்டும்தானே தண்டிக்கணும். ஏன் உலகமே பாதிக்கப்படுது? இதை நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? நீங்களே வேதத்தை புரட்டி பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எகிப்தியர் செய்த எல்லாத்துக்கும் கர்த்தர் எகிப்தியர்களை மட்டும்தான் வாதைகளால் வாதிச்சார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாப்பாக தானே இருந்தாங்க. வேதம் அதைத்தானங்க சொல்லுது. நான் சொல்லித்தான் இது உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, நீங்களே வாசிச்சிருப்பீங்களே. ஆனால் இங்கே கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ நாடுகளும் தானே பெருசாக பாதிக்கப்படுது. அது ஏன்? நம்மளால் அவரை சேர்ந்து ஆராதிக்க கூட முடியாமல் போச்சே. அப்படின்னா அவரோட கோபம் நம்ம மேலேயும் இருக்குன்னு தானே அர்த்தம். என்ன நீ இப்படியெல்லாம் சொல்கிற? நம்ம மேலே கர்த்தருக்கு கோபமானு கேட்டிங்கன்னா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்களும் நானும் நீதியான வாழ்க்கையவா வாழ்கிறோம்? தானியேல் மாதிரி, யோபு மாதிரி, யோசுவா மாதிரி, மோசே மாதிரி நாம் நீதிமான்களா? இல்லை. நாம் எல்லாரும் மற்ற இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் தான். ஒருவேளை நாம் நீதிமானாக இருந்திருந்தா நம்ம மேலே இந்த வாதையை ஆண்டவர் அனுப்பியிருக்கவே மாட்டார். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே. இன்னொருத்தவங்களோட பிள்ளை ஒன்று தப்பு பண்ணுது. அதே தப்பை
உங்கள் பிள்ளையும் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைய தண்டிப்பீங்களா இல்லை ஊராம் பிள்ளைய தண்டிப்பீங்களா? யாரை தண்டிப்பீங்க? உங்கள் பிள்ளைய தானே. ஏன்னா ஊராம் பிள்ளைய தண்டிக்கிற உரிமை உங்களுக்கு இல்லை. அது மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைக்கு நீங்களே நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இவ்வளவு சொல்லி கொடுத்த அப்புறமும் தப்பு பண்ணிட்டானேன்னு உங்கள் பிள்ளைக்கு மேலே தான் கோபம் வரும். சம்பந்தமே இல்லாதவங்களுடைய பிள்ளைய திட்ட முடியாது. இது கர்த்தருக்கும் பொருந்தும். நீங்களே சொல்லுங்கள், நல்லது எது கெட்டது எதுன்னு தெளிவாக வேதத்தில் எழுதி நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. இந்த வேதத்தை தெரிஞ்ச அப்புறமும் நாம் துன்மார்க்கமாக வாழ்கிறோமே, அதுக்கு கோபப்படுவாரா இல்லை வேதத்தை அறியாத ஜனங்கள் மேலே கோபப்படுவாரா? நிச்சயம் நம்ம மேலே தான் கோபம் வரும். அந்த கோபத்தினால தான் இந்த கொரோனான்ற வாதையை அனுப்பியிருக்கார். இது இப்போ இல்லைங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் காலத்திலிருந்தே நடந்துட்டுருக்கு. கர்த்தர் வாதைகளால் வாதிக்கிறத பற்றி தான் பேசுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை பாம்பு அனுப்பி பாதித்ததாக இருக்கட்டும், மூலவியாதியினால் வாதித்ததாக இருக்கட்டும், கோராவோட வம்சத்தையே பூமி விழுங்கினதாக இருக்கட்டும், ஆரோனோட சந்ததியில் 70 பேரை நெருப்பில் எரிச்சதாக இருக்கட்டும், கொள்ளை நோயால் ஆயிரக்கணக்கான பேரை கொன்று போட்டதாக இருக்கட்டும், இதையெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரோட கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியாததுனால தான் ஏற்பட்டதா வேதமே சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய ஜனங்கள் தானே. அவங்க தப்பு பண்ணினப்போ கூட வாதைகளால் தான் அவங்கள தண்டிச்சார் கர்த்தர். இன்ஃபேக்ட் புறஜாதிகளை வாதித்த வாதைகளை விட தம்முடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை வாதித்தது தான் அதிகம். ஆதியாகமம் தொடங்கி மல்கி அவரை நிறைய வாதைகளை பற்றி சொல்லியிருக்குங்க. அதே தான் இப்பவும் நடக்குது. கிறிஸ்தவர்களாகிய நாம் செய்துட்டு இருக்கிற பாவங்களுக்கும் மீறுதல்களுக்கும் கணக்கே இல்லாமல் போச்சு. அந்த பாவத்தினால கர்த்தருக்கு மூண்ட கோபத்தின் விளைவு தான் கொரோனா. நீங்கள் இப்போ கேட்கலாம், இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும்தானே பாதிச்சார்னு சொல்கிற, அப்போ ஏன் இப்போ உலகமே பாதிக்கப்படுதுன்னு? அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் குறுகிய இடத்துல தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் உலகம் பூராவும் இருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பண்ணும் பிற மதத்தில் இருக்கிறவங்க, அதான் சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ், துன்மார்க்கன், இப்படி எல்லாரும் தண்டனைக்குள்ளாக இருக்கும். அதுதான் இவ்வளோ பெரிய பாதிப்பு. இதில் அவரோட ஜனமாகிய கிறிஸ்தவர்களாகிய நாம தான் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் வாழுற துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு தண்டனையாக தான் வாதையை அனுப்பியிருக்காரு கர்த்தர். இதை மறந்துடாதீங்க. சும்மா மற்றவங்க மேலே பழி போடுறத விட்டுட்டு நம்ம செய்த தப்பை ஒத்துக்க முயற்சி பண்ணுங்க. வேதத்தை அறியாதவங்க மேலே பழி சொல்லி குறை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு வேதத்தை அறிஞ்ச நாம் எவ்வளவு பாவம் பண்ணிட்டு துன்மார்க்கமாக வாழ்கிறோம்னு யோசிங்க. இவ்வளோ சொல்கிற நீ நல்லவளா நீதிமானான்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, நானும் துன்மார்க்கமாக வாழ்கிறவ தான். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த வாதை வேதத்தை அறிஞ்ச நாம் செய்கிற தவறுகளுக்காக ஏற்பட்டது. கொரோனாக்கு காரணம் நானும் நீங்களும் தான், தி சோ கால்ட் கிறிஸ்டியன்ஸ். ஒரு நீதிமான் இருந்தால் கூட நினிவேயை அழிக்க மாட்டேன்னு சொன்ன தேவன்க அவர். 5 நீதிமான் இருந்தால் கூட பட்டணத்தை அழிக்க மாட்டேன்னு ஆதியாகமும் 18:24 கர்த்தரே சொல்லியிருக்கிறார். அவரே இவ்வளோ பெரிய அழிவை அனுமதிச்சிருக்கிறாரு இந்த உலகத்துலேயும் நம்ம தேசத்துலேயும். அப்படின்னா
ஒரு நீதிமான கூட அவரால் பார்க்க முடியலைன்னு தான் அர்த்தம். இந்த கொள்ளை நோய் கர்த்தருடைய கோபத்தின் வெளிப்பாடு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோபு மாதிரியோ இல்லை ஆபிரகாம் மாதிரியோ நம்மளில் ஒரு நீதிமானாவது இருந்திருந்தா கூட கர்த்தர் இவ்வளவு கோபப்பட்டிருக்க மாட்டார். அப்படித்தானே? இந்த உண்மையை நம்மளால் மறுக்கவே முடியாது. நம்ம என்னமோ யோபு மாதிரி வாழ்கிற மாதிரியும் பிற நம்பிக்கையுடையவங்கள பாவிகள்னு குற்றம் படுத்துகிறோம் பாருங்க. இதுவே நாம் துன்மார்க்கமான வாழ்க்கையத்தான் வாழ்கிறோன்றதுக்கு ஒரு ப்ரூஃப். ஸ்டாப் பாயிண்டிங் அவுட், இன்ஸ்டெட் ரெக்ரெட் ஃபார் வாட் யூ டிட். நம்மளால தான் இந்த உலகமே இப்போது கஷ்டப்படுது. சரி பண்ணுற வழி இருக்கான்னு தேடணுமே தவிர நம்மளை நாமளே நீதிமான்கள்னு சொல்லிக்கக்கூடாது. இந்த வாதைக்கு காரணம் நாம தான்னு சொல்லுற வேத ஆதாரத்தை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். கர்த்தருக்கே மகிமை. கர்த்தர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்.